வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல ஏப்ரல் லாஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் ஒபெக் அமைப்பிலிருந்து யுஏஇ விலகல். உலக எரிசக்தி அரசியலில் புதிய மாற்றம். உலக எண்ணெய் சந்தையிலும் இந்தியா போன்ற நாடுகளிலும் நேரடி தாக்கம் ஏற்படும். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ்ல இந்தியன் எக்கானமி அண்ட் ஜியோகிராஃபி சப்ஜெக்ட்ல எனர்ஜி செக்யூரிட்டி எக்ஸ்டர்னல் செக்டார் ஆகிய பகுதிகளில் நேரடியா இடம்பெறும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலக எரிசக்தி அரசியலில் ஒரு மிக முக்கியமான மாற்றம். அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒபேக் அமைப்பிலிருந்து விலகும் முடிவு எடுத்துள்ளது. இது ஒரு சாதாரண செய்தி அல்ல. இது உலக எண்ணெய் அரசியலில் ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சாக பார்க்கப்படுகிறது. முதல்ல ஒபேக் அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒபேக் அப்படிங்கிறது எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் அமைப்பு. இது உலக எண்ணெய் உற்பத்தி மற்றும் விலையை கட்டுப்படுத்தும் முக்கிய அமைப்பு. இந்த அமைப்புல சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், குவைத் போன்ற முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடுகள் உள்ளன. இந்த அமைப்பின் முக்கிய நோக்கம் உலக எண்ணெய் விலையை நிலைத்தன்மையுடன் வைத்திருப்பது. யுஏஇ ஏன் ஒபேக்ல இருந்து விலகுது? முக்கியமான காரணம் ப்ரொடக்ஷன் ஃப்ரீடம். ஒபேக் அமைப்பில் உறுப்பினர்களுக்கு உற்பத்தி வரம்புகள் ப்ரொடக்ஷன் கோட்டாஸ் விதிக்கப்படும். ஆனா யுஏஇ தனது உற்பத்தியை அதிகரிக்க விரும்புகிறது. மேலும் ரினியூவபிள் எனர்ஜி மற்றும் டைவர்சிஃபைடு எக்கானமி நோக்கிலும் அது நகர்கிறது. அதனாலதான் ஒபெக் கட்டுப்பாடுகளிலிருந்து வெளியேற விரும்புகிறது. இதன் விளைவாக உலக எண்ணெய் சந்தையில் என்ன நடக்கும்? முதல்ல சப்ளை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால விலை குறையலாம். ஆனா அதே நேரத்துல ஒபெக் யூனிட்டி பாதிக்கப்படுறதால சந்தையில அன்சர்டனிட்டி அதிகரிக்கும். இது ஆயில் பிரைஸ் வாலட்டிலிட்டிக்கு காரணமாகும். மாணவர்களே, இப்போ இந்தியாவில இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கலாம். இந்தியா உலகின் 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதி நாடு. இந்தியா தனது க்ரூட் ஆயில் தேவையின் சுமார் 85% வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது. அதனால உலக எண்ணெய் விலைகள்ல ஏற்படும் மாற்றங்கள் இந்திய பொருளாதாரத்தை நேரடியா பாதிக்கும். எண்ணெய் விலை அதிகரித்தால் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும். போக்குவரத்து செலவுகள் உயரும். அரசின் நிதிச்சுமை அதிகரிக்கும். எண்ணெய் விலை குறைந்தால் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். மக்கள் செலவு குறையும். கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் குறையும். அதனால மாணவர்களே, யுஏஇ போன்ற முக்கிய நாடுகள் எடுக்கும் முடிவுகள் இந்திய பொருளாதாரத்துக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். மாணவர்களே, மேலும் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னா வெஸ்ட் ஏஷியா ஜியோ பாலிட்டிக்ஸ். யுஏஇ, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எனர்ஜி மார்க்கெட்டை மட்டுமல்ல குளோபல் பாலிடிக்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் செய்கின்றன. ஒபேக்கிலிருந்து யுஏஇ விலகிறது அந்த பவர் ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடும். இதனால இந்தியா தனது எனர்ஜி செக்யூரிட்டி பாலிசியை மாற்ற வேண்டிய நிலை ஏற்படலாம். இந்தியா தற்போது க்ரூட் ஆயில் இம்போர்ட் டைவர்சிபிகேஷன் செய்ய முயற்சி செய்யுது. ரஷ்யா, யுஎஸ்ஏ இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து கூட எண்ணெய் இறக்குமதி அதிகரித்து வருகிறது. ஒரு முக்கியமான அனலிட்டிக்கல் இன்சைட், எனர்ஜி செக்யூரிட்டி என்பது பொருளாதார பாதுகாப்பின் அடித்தளம். அதனாலதான் இந்தியா ரெனியூவபிள் எனர்ஜி, சோலார், விண்ட் இந்த துறைகளிலும் அதிக முதலீடு செய்து வருகிறது. ஃபாசில் ஃபியூவல் டிபெண்டன்சியை குறைக்கிறது ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. இந்த ஏரியால இருந்து அப்கமிங் குரூப் 1 எக்ஸாம்ல பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல டைரக்டாவே ஒபெக் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ முக்கியமான டாபிக், நல்லா படிங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி காணொலிகளை தொடர்ந்து காண வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியை உங்களை மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் ஒரு பயனுள்ள காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.